தொடங்கியதும் முடிந்த இன்றைய மேட்ச் பாகிஸ்தானை மொத்தமாக பழிதீர்த்த இந்தியா. அதாவது நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடர் என்பது தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டிவிட்டது. அதிலும் இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் 2 முறை மோத உள்ளது. ஆகவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்க இந்த ஒரு விஷயமும் முக்கிய காரணமாக அமைந்தது. அதிலும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே அண்மையில்தான் சிறிய போர் ஒன்று நடைபெற்றது. ஆக இந்த போருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் மோதும் முதல் போட்டி இந்த ஆசிய கோப்பை தொடரில்தான் நடக்க இருக்கிறது. அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்த தொடரில் கலந்து கொள்ளும் மற்ற நாட்டு ரசிகர்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதோ இல்லையோ, இந்திய ரசிகர்களுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடர் மீதான எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மிகவும் அதிகம். அதற்கு காரணம், இந்த ஆசிய கோப்பை தொடரில் பலம் வாய்ந்த அணி என்றால் அது நம்முடைய இந்திய அணி மட்டும்தாங்க. ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சமமான அணி என்று எந்த ஒரு அணியும் கிடையாது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு போன்ற அணிகள்தான் இந்திய அணிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அணிகள். அதே சமயம் பாகிஸ்தான் அணி என்பது இப்போது பலம் குறைந்த அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணியின் அறிவிப்பில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த இருவரையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் ஒதுக்கிவிட்டது. ஆகவே இவர்கள் இல்லாத தற்போதைய பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சமபலம் வாய்ந்த அணி என்று எந்த ஒரு அணியும் கிடையாது. ஆகையால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் கூட இந்திய அணி தோல்வியை தழுவாமல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஆசிய கோப்பையையும் கைப்பற்றிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக கிட்டத்தட்ட அண்ணன் போஸ்டாக இந்த ஆசிய கோப்பை தொடரை கையில் ஏந்த போகிறது இந்திய அணி. அதை உறுதி செய்யும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி விளையாடி வந்தது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளோடு வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி விளையாடி வந்தது. அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி எளிதாகவே வெற்றிகளை பெற்றது. எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் மிக மிக எளிதான வெற்றிகளை மட்டுமே பெற்றது இந்திய அணி. அந்தளவுக்கு இந்திய அணிக்கு சவால் கொடுக்கும் விதமாக எந்த ஒரு அணியும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக இல்லை என்றே கூறிவிடலாம். அதுவும் இன்றைய தினம் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் ஆசிய கோப்பை தொடரில் முதல் முறையாக மோத இருக்கிறது. அப்படி மோத இருக்கும் இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக ஊதி தள்ளிவிடும். அதுவும் இந்த போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தால் கண்டிப்பாக 20 ஓவர்கள் முடிவில் 200 ரன்களை கடந்து, ஏன் 250 ரன்களை கூட தொட்டுவிடலாம். அதேபோல முதலில் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்ய நினைத்தால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 140 ரன்களை கூட தாண்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது பலமாக இருக்கிறதோ இல்லையோ, பாகிஸ்தான் அணியின் பேட்டிங் பலம் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆக கண்டிப்பாக இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் வரலாறு காணாத அளவுக்கு தோல்வி ஒன்றை காணப்போகிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த தொடருக்கு முன்பாகவே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி ஒன்றில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது. அதுவும் இந்த தொடருக்கு முன்பாக பாகிஸ்தான் அணியோடு 2 முறை இந்திய அணி வார்ம் அப் மேட்சில் விளையாடியிருந்தது. அப்படி மோதிய 2 மேட்சுகளிலும் ஒரு மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் கிட்டத்தட்ட 300 ரன்களை தாண்டிவிட்டது. பின்னர் அதே மேட்சில் சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை வெறும் 142 ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. அதேபோல மற்றொரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை 157 ரன்களில் சுருட்டிய இந்திய அணி அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய போது கடுமையாக திணறியது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதாவது தற்போது இருக்கும் இந்திய அணி ஸ்குவாடில் இளம் வீரர்கள் மட்டுமே இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தனர். ஆகவேதான் இந்திய அணி இந்த போட்டியில் சேசிங் செய்யும் போது கடுமையாக திணறியது. ஆனாலும் கூட கடைசி நேரத்தில்
நம்முடைய திலக் வர்மாவின் நம்ப முடியாத அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றது. அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி ஆரம்பத்திலேயே நிறைய விக்கெட்டுகளை இழந்து திணறிய போதும் கடைசி நேரத்தில் ஒரு கட்டத்தில் கடைசி 2 பந்தில் 11 ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் ஏற்பட அந்த நேரத்தில் திலக் வர்மா பேட்டிங் செய்ய அந்த ஓவரில் பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திர பவுலரான ஷாகின் ஷா அப்ரிடி வீச அப்படிப்பட்ட அந்த ஓவரின் கடைசி 2 பந்தில் அடுத்தடுத்து சிக்ஸரை பறக்கவிட்டு அந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் திலக் வர்மா. ஆக இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி மட்டுமின்றி பாகிஸ்தான் அணியும் எதிர்பார்த்திருக்காது. அந்தளவுக்கு வெற்றி பெறவே முடியாத இடத்திலிருந்த இந்திய அணியை கடைசி 2 பந்தில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டு வெற்றி பெற வைத்தார் திலக் வர்மா. சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், பும்ரா, ஹார்திக் பாண்டியா போன்ற முக்கியமான வீரர்கள் இல்லாமலேயே குறைந்த அனுபவம் கொண்ட இளம் இந்திய அணியே இப்போது இருக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியது என்பது கண்டிப்பாக இந்த போட்டியில் பாராட்டுக்குரிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இன்றைய போட்டியில், அதாவது இன்று நடைபெற்று வரும் அதிகாரப்பூர்வ ஆசிய கோப்பையின் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை மிக மிக எளிதாக வீழ்த்திவிடும். ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட அனைத்து வீரர்களும் களமிறங்கப் போகின்றனர். அப்படி களமிறங்கும் போது பாகிஸ்தான் அணியின் நிலைமை என்பது இன்னும் பரிதாபமாக மாறிவிடும். அதே சமயம் பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் சிலரும் கூட இதே வார்த்தையை இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே கூறியிருந்தனர். அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணியின் அறிவிப்பு என்பது பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதாகவும், குறிப்பாக பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்களை தேர்வு செய்யாதது பாகிஸ்தான் தேர்வுக்குழு செய்த மிகப்பெரிய தவறு என்றும், ஆகவே இப்படி பாகிஸ்தான் தேர்வுக்குழு செய்த இந்த தவறுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்றும், அதுவும் அந்த தண்டனை இந்திய அணியின் கையாலேயே கிடைக்கப் போகிறது என்றும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்களே சில நாட்களுக்கு முன்பு இப்படி கூறியிருந்தனர். அதிலும் குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியில் இந்திய அணி வரலாறு பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறும் என்றும், அதுவே பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய மோசமான தோல்வியாக இருக்கும் என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களே கூறியிருந்தனர். அதே சமயம் இந்த போட்டி நடைபெறுவதோ துபாயில். துபாயை பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் சொந்த மைதானம் என்றே கூறலாம். பாகிஸ்தான் அணிக்கு பாகிஸ்தான் நாட்டில் விளையாடுவது எவ்வளவு ப்ளஸ்ஸாக அமையுமோ அதே அளவுக்கு துபாயில் விளையாடுவதும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். ஏனென்றால் துபாய் மைதானம் என்பது பாகிஸ்தானின் ஹோம் கிரவுண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. துபாய் மைதானங்களில் பாகிஸ்தான் அணி நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கிறது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் துபாய் மைதானங்களின் தன்மையை A to Z தெரிந்து வைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஆக இப்படி இருக்கும்போது சொந்த மைதானத்தின் அட்வான்டேஜை பயன்படுத்தி கொண்டு இந்திய அணியை இன்றைய போட்டியில் வீழ்த்துமா, அல்லது பலம் வாய்ந்த இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி இன்று வரலாறு காணாத அளவுக்கு தோல்வியை தழுவுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தின்படி இன்று நடைபெற இருக்கும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பயிற்சி போட்டிகளில் அடிவாங்கியது போல படுமோசமாக விளையாடி அதிர்ச்சி தோல்விகளை அடையுமா, அல்லது துபாய் மைதானத்தின் அட்வான்டேஜை பயன்படுத்தி இந்திய அணியை இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி வீழ்த்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.